நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு ரீசனிங்கில் கேலண்டர் கணக்கில் டைப் 2 வந்தாச்சு. இதில் 9லேருந்து 15 கணக்கு பார்க்க போகிறோம். இந்த டைப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தா அது பாருங்களேன், இந்த கேள்வி வந்து 17/8/2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஒரு நெட் ஆண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2013 குரூப் 3A 10th நியூ புக்கில் இருக்குது. 10th நியூ புக்கில் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், 10th நியூ புக்கில் இது வேற ஒரு டைப். என்னென்னா ஒரு சாதாரண வருஷத்தில் 53 ஞாயிற்றுக்கிழமை அல்லது 53 திங்கக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு. 2 கிழமைகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான் அது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2017 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், 2100ஆம் ஆண்டு 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ரீசனிங் டாபிக் இப்போ தான் சமீபமாக 2025லேருந்து தான் ரீசனிங்கில் 10 கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டைப் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. 10th புக்லேயும் 2 கணக்கு இருக்குது, சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்டை தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். ஏன்னா இது லீப் இயர்னா என்ன, சாதா வருஷம்னா என்ன, இந்த 53 ஞாயிற்றுக்கிழமை என்ன, 53 ஒரு கிழமை கொடுத்துருந்தா எப்படி, 52 என்ன அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக விளக்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நான் அந்த ஷார்ட்கட் மட்டும் சொல்லிடுறேன். லீப் இயர்னா 2 நாள், சாதா வருஷம்னா 1 நாள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் மொதல் கொஸ்டின் மட்டும் தெளிவாக பார்த்துங்க, சரிங்களா? பார்க்கலாமா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு. 9வது கேள்வி. ஒரு சாதாரண ஆண்டில் 53 வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நல்லா கவனிச்சுங்களேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் கிழமைகள் பேஸ் பண்ணி நிகழ்தகவு வந்திருந்தா, கிழமைகள் பேஸ் பண்ணி நிகழ்தகவு வந்திருந்தா ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை போட்டு கீழே 7 போட்டுருங்க. ஏன் 7 போடணுன்னா 7 கிழமைகள் தான் இருக்குது. எத்தனை நாள்னா இருக்கட்டும், ஆனால் கிழமைகள்னு பார்த்தா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. சரி, மறுபடியும் திங்கள் தான் வரும். அப்போ 7 கிழமைகள் தான் இருக்குது. அப்போ பொதுவாக கிழமைகள் பேஸ் பண்ணி நிகழ்தகவுன்னு வந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே இப்படி ஒரு கோடை போட்டு கீழே 7 அப்படின்னு வச்சுருங்க. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது அப்புறம் தான் நீங்கள் கொஷினே படிக்க போகிறீங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்பை மேலே வச்சு அடிக்க முடிஞ்சால் அடிங்க, அடிக்க முடியலன்னா அப்படியே ஆன்சர் தான். ஓகேவா? ரைட். இப்போ வாங்க நெக்ஸ்ட். இப்போ நம்ம கொஷினுக்கு போவோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. கிழமை பேஸ் பண்ணி நிகழ்தகவுன்னு வந்திருந்தா கீழே ஒரு கோடை போட்டு 7ன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சாதாரண வருடம் அப்படின்றாங்க. அதாவது சாதாரண வருடம்னா 365 நாளுங்க. லீப் இயர்னா 366 நாளுங்க. இது ஏன் ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகுதுன்றத நான் லீப் இயர் கிளாஸ் எடுப்பேன் அடுத்த கிளாஸ், அப்போ நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சாதாரண வருஷம்னா 365 நாள், லீப் இயர்னா 366 நாள் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஃபஸ்ட்டு, சரிங்களா? ரைட்டு. அப்போது இதில் சாதாரண வருஷம், இந்த சாதாரண வருஷம்னா 365 நாள் இல்லையா? இப்போது 365 நாள் இருந்தாலும் கிழமைன்றது 7 கிழமை தான் இருக்குது. ஓகேவா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, மறுபடியும் திங்கள் தான் வரும். அப்போது எத்தனை நாள் இருந்தாலும் கிழமைகள்ன்றது 7 கிழமை தான் இருக்கிறதால 7ஆல் வகுத்துக்கணும். இது ஒவ்வொரு கணக்கும் செய்யணுமானா கிடையாது, ஜஸ்ட் புரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டேன், சரியா? அப்போ ஓர் 7 7, 7 35, மீதி 7 35, மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. ஏன்னா 36 35 போனால் மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 15ன்னு வருது. அதுக்கப்புறம் ஓர் 7 7, 7 14ன்னு வரும். ஸோ 15ல் 14 போனால் மீதி 1 நாள் இருக்குது, சரியா? மீதி 1 இருக்குது. அது மட்டும் கரெக்டாக புரியுதுங்களா? ஸோ 365 7ஆல் வகுக்கும் போது 52 வாட்டி வகுப்பட்டுருச்சு. 52 7 364, 1 நாள் மீதி இருக்குது. ஓகே, ரைட். இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா, ஒரு வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சரிங்களா? ஒரு வருடம், அது சாதா வருஷம்னா இருக்கட்டும், லீப் இயர்னா இருக்கட்டும், அது அப்புறம் ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டாவே 52 திங்கக்கிழமை இருக்குது, 52 செவ்வாய் இருக்குது, 52 புதன் இருக்குது, 52 வியாழன் இருக்குது, 52 வெள்ளி இருக்குது, 52 சனி இருக்குது, 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. மறுபடியும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, 7 கிழமைகள். ஸோ என்னன்னா ஒரு வருடம் எடுத்துக்கிட்டா
52 கிழமைகள் இருக்குதுங்க. அதாவது திங்கள் 52 வாட்டி வரும், செவ்வாய் 52 வாட்டி வரும். புரியுதுங்களா? ஸோ இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாள் மட்டும் மீதி இருக்கு. ஒரு நாள் மட்டும் சாதா வருஷத்தில் மீதி இருக்கு. அப்போ இந்த ஒரு நாள் அப்படின்றது மேபி நல்லா புரியுதா பாருங்க. பொதுவாக லீப் இயர்னா இருக்கட்டும், சாதா வருஷனா இருக்கட்டும், 52 திங்கக்கிழமை, 52 செவ்வாய்க்கிழமை, 52 ஞாயிற்றுக்கிழமைன்னு 7 கிழமையும் 52 முறை வருது. ஓகேவா? இதில் சாதா வருஷம்னா ஒரு நாள் மட்டும் மீதி இருக்கு. எப்படி ஒரு நாள் மீதி இருக்குன்னா, நான் இப்போ தான் அடிச்சல 365ல் 7 அடித்தா 1 மீதி இருக்கு. அப்போ அந்த ஒரு நாள் அப்படின்றது மேபி திங்களாக இருக்கலாம். நீங்களே யோசித்து பாருங்களேன். ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் என்ன கிழமையாக இருக்கும்? யாருக்கு தெரியும்? திங்களா இருக்கலாம், செவ்வாயா இருக்கலாம், புதனா இருக்கலாம், வியாழனா இருக்கலாம், சனியா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம். கரெக்டா 7 கிழமையில எது ஒன்றாலும் வரலாம். ஆமாவா இல்லையா? கரெக்டா? கரெக்ட். அப்போ இதில் என்னன்னா, ஒரு நாள் மீதி இருக்கு. அந்த ஒரு நாள் என்ன கிழமைனாலும் வரலாம். இப்போ நான் அப்படியே இந்த இது கணக்கு வரேன். இதில் ஒரு சாதாரண வருஷத்தில் 53 வெள்ளிக்கிழமை, அதாவது பொதுவாக 52ன்றது 7 கிழமை 52 வாட்டி வருதுன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் மீதி இருக்கு. அந்த ஒரு நாள்ன்றது மேபி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அது 53வது நாளாக இருக்கும். கரெக்டாக 53வது வெள்ளிக்கிழமையாக இருக்கும். மீனிங் புரியுதா? சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா காமனாக ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டா 52 திங்கள், 52 செவ்வாய், 52 வெள்ளின்னு 7 கிழமையும் 52 வாட்டி வந்துடுது. சாதா வருஷம்னா ஒரு நாள் மீதி இருக்குது. அந்த ஒரு நாள் எந்த கிழமை ஒன்றாலும் இருக்கலாம். அப்படின்னும் போது கொஸ்டினில் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும் போது 53வது வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த நாள் வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கலாம். அப்போ அவங்க கொஸ்டினில் சொன்ன கண்டிஷன் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா ஒரே நாள் தான் இருக்குது. அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக வருமானு கேட்குறாங்க. வாய்ப்பு இருக்குன்ற எத்தனை வாய்ப்பு இருக்குது? ஒரே வாய்ப்பு தான் இருக்குது. அப்போது அந்த இப்போ கொஸ்டினில் கொடுத்த கண்டிஷனுக்கு வாய்ப்பு ஒன்று தான். 53ன்றது ஒரே ஒரு நாள் தான் மீதி இருக்குது. அந்த ஒரு நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கலாம், சனிக்கிழமையாகவும் இருக்கலாம். ஆனால் எங்கள் கொஸ்டினில் வந்து வெள்ளிக்கிழமைன்னு கேட்கும்போது ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது 1/7 ஆன்சர். சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் 1/7. சரியா? அப்போது ஈஸி. என்னென்னா ஒரு சாதாரண வருஷம்னு சொல்லிட்டாவே மனசில் 52 7 கிழமையும் வந்துடுது. ஒரே ஒரு நாள் தான் மீதி இருக்குது. ஒருவேளை கொஸ்டினில் வந்து 53 வெள்ளிக்கிழமைன்னு கேட்டாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? 1 மேலே வச்சுக்கணும். கீழே என்ன பண்ணோம்? கிழமைன்னு கேட்டுட்டாவே நிகழ்த்தகவில் கீழே 7 வச்சுக்கணும். அப்போ 1/7 ஆன்சர். அவ்வளோதான். ஸோ புரியுதா? ஷார்ட்கட்டு? ரைட்டு. தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ இதே கேள்வி ஒரு சாதாரண வருஷத்தில் 53 திங்கக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ 52 வாட்டி எல்லா கிழமையும் வந்துடுது. சாதாரண வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாள் திங்கக்கிழமையாக இருக்கலாம். அப்போ 1/7. அவ்வளோதாங்க. ஈஸி. புரியுதா? சூப்பர். இப்போ அடுத்ததுங்க பாருங்க. ஒரு நெட்டாண்டுன்னா லீப் இயர். ஒரு நெட்டாண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு காண்க அப்படின்னு 17/8/2025 டிஎன்பிசியில் கேட்டாங்க. ஒரு நெட்டாண்டுனா லீப் இயருங்க. லீப் இயர்னா 366 நாளுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல் பாருங்கள், ஸ்டெப்பு பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்? கிழமை நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணோம்? கீழே 1/7ன்னு வச்சுக்கணும். கீழே 7ன்னு வச்சுக்கணும். கீழே 7ன்னு வச்சுக்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ லீப் இயர்னு சொல்லிட்டாங்க. லீப் இயர்னா 366 நாள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 366 நாளை 7ஆல் வகுக்கணும். போன கணக்கிலே வகுத்தோம். இப்போ இந்த ஆளை வகுத்து காமிக்கிறேன். அப்படின்னும் போது ஏன் 7ஆல் வகுக்கணும்? மொத்தம் 7 கிழமை தான் இருக்குது. நாள் 366 நாள் இருக்குது. கிழமை 7 இருக்கிறதால 7ஆல் வகுக்கிறேன். 1 7 7, 7 35. மீதி எவ்வளோ இருக்குது? 36 35 போனால் மீதி 1 இருக்குது. பக்கத்தில் போடுங்க, 16ன்னு வரும். 1 7 7 ஈரேடு 14. ஸோ ஈரேடு 14னா 14 போயிடுச்சு. மீதி எத்தனை இருக்குது? 16ல் 14 போனால் 2 இருக்குது. அப்போ 2 days வருது. சரிங்களா? ஓகே. அப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா, லீப் இயர்னா 52 திங்கக்கிழமை, 52 செவ்வாய்க்கிழமை, 52 புதன்கிழமைன்னு எல்லா கிழமையும் 52 முறை வந்துடுது. மீதி 2 நாள் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த 2 நாள் அப்படின்னும் போது இது முதல் நாள், இது 2வது நாள் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது.
ஆட் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 நாள் இருக்குது. இப்போ இந்த 2 நாளில் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவுன்றாங்க. நீங்கள் கற்பனையாக இப்போ நம்ம போடுவோம், நம்மக்கிட்ட 2 நாள் இருக்குதுங்க. சரியா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட 2 நாள் இருக்குது. மேபி மொதல் நாள் சனிக்கிழமையாக இருந்து 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். கரெக்டா? கரெக்ட். அப்படி இல்லை அப்படின்னா மொதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து 2வது நாள் திங்கட்கிழமையாகவும் இருக்கலாம். இந்த 2 வாய்ப்பு தான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? மொதல் நாள் சனிக்கிழமை, 2வது நாள் ஏன்னா நமக்கு 2 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த 2 நாளைக்கான பாசிபிலிட்டி பார்க்கணும். ஒருவேளை முதல் நாள் சனிக்கிழமை, 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். ஏன்னா ஞாயிறு கேட்டிருக்காங்க, இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து 2வது நாள் திங்கக்கிழமையாக இருக்கலாம். அப்போ எத்தனை வாய்ப்பு இருக்கு? 2 வாய்ப்பு இருக்குது. அப்போது மொத்த வாய்ப்பு கீழே 7 வச்சுருக்கேன். இப்போ கொஷனில் கொடுக்குற கண்டிஷன் 2 வாய்ப்பு இருக்குது, அதை மேலே வச்சுக்கிறேன். அப்போ 2/7 தான் ஆன்சர். 2/7 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அப்போது நல்லா புரிஞ்சுங்க. இப்போது சாதாரண வருஷத்தில் ஒரு கிழமை கொடுத்து 53 வெள்ளிக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டாவே 1/7 ஆன்சர். இதே லீப் இயரில் கேட்டாங்கன்னா இதே மாதிரி லீப் இயரில் 53 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு ஞாயிற்றுக்கிழமை என்ன கிழமைனா கொடுக்கட்டும், 53ன்னு ஒரு கிழமை கொடுத்துட்டாங்கன்னாவே 2 வாய்ப்பு இருக்குது. லீப் இயர்னா 2/7 அவ்வளோதான். அப்படியே நான் வச்சுங்க. சரியா? சாதா வருஷம்னா 1/7, லீப் இயர்னா 2/7. ஓகே, இதுவரை கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இது பாருங்க, இப்போ நான் ஒரு ஹோம் ஒர்க் தரேன். 2023 குரூப் 3A 10th நியூ புக்லையும் கேட்டிருக்காங்க. ஒரு நெட்டாண்டில் லீப் இயர். சரியா? லீப் இயரில் 53 சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அவ்வளோதான். இது நான் மொத்தமே சொல்லிட்டேன், நீங்களே போட வந்துதான். சரிங்களா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 1/7, பி 2/7, சி 3/7, டி 4/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது இது பாருங்களேன், நான் அடுத்தது அங்கே வரேன். இங்கே பாருங்க, 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. இந்த சம் போட்டு மேலே வரேன். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஒரு லீப் வருடத்தில் 53 சனிக்கிழமை கிடைக்காமல் இருக்க நிகழ்த்தகவு. முக்கியமாக நோட் பண்ணுங்க, கிடைக்க நிகழ்த்தகவுனா இப்போ நார்மலாக போட்ட மாதிரி கிடைக்காமல் இருக்க நிகழ்த்தகவுன்னு கேட்டாங்கன்னா ஸோ அது மாதிரி வியக்கூடாதான், அது மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக கேட்டால் கிடைக்காமல் இருக்க நிகழ்த்தகவு அப்படின்னு கேட்டுட்டாவே ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிச்சுங்க. நார்மலாக லீப் இயரா 366 நாள், இதை நம்ம 7ஆல் அடித்தா 52 மீதி 2ன்னு வரும். இப்படி தான் நம்ம போட்டிருந்தோம். அப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா 52 சனிக்கிழமை இருக்குது, 52 வியாழக்கிழமை இருக்குது, 52 வெள்ளிக்கிழமை இருக்குன்னு 52 எல்லாம் 7 கிழமை இருக்குது. மீதி நமக்கு 2 நாள் கிடைக்குது. சரியா? அப்போ இந்த 2 நாள் கிடைக்குது. இந்த 2 நாளில் முதல்ல சனிக்கிழமை வீவதற்கான நிகழ்த்தகவு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வீழாமல் இருக்க நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கலாம், ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது தெளிவாக புரியுதா? முதல்ல சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவு கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன கிடையாது, கிடைக்காமல் இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி வரக்கூடாதுன்னா அதை 2வதாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? கிளியராக புரியுதுங்களா நான் சொன்னது? ரைட்டு. இப்போது இதில் என்னென்னா பொதுவாக நிகழ்த்தகவு கிழமையில் வந்துட்டாவே கீழே 7ன்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை முதல்ல வச்சுடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு 2 கிழமை இருக்குது, இந்த 2 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சனிக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒருவேளை முதல் நாள் சனிக்கிழமையாக இருந்து 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக வரலாம். அப்படி இல்லைன்னா முதல் நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து 2வது நாள் சனிக்கிழமையாக வரலாம். ஏன்னா 2 நாள் இருக்குது. 2 நாளைக்கு வாய்ப்பு நீங்களே யோசித்து பாருங்கள். ஒரு நாள் சனிக்கிழமைனா 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், இல்லை ஒரு நாள் வெள்ளிக்கிழமைனா 2வது நாள் சனிக்கிழமையாக இருக்கும். அப்போ நமக்கு 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஆமாம் தானேங்க? கிளியரா? ஸோ அப்போ 2 வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ 2 வாய்ப்புன்னும் போது மொத்த வாய்ப்புகளை மேலே வச்சுக்கணும், கொஷனில் கொடுக்குற வாய்ப்பு. அப்போ 2/7 ஆன்சர். சரியா? இப்போ இது என்ன, சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்த்தகவு தான். இந்த இடத்துல கிடைக்காமல் இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடைக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குறிப்பெய்திச்சுங்க 1 - 2/7. அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சல அதில் 1 கழிச்சுங்க. 1ல் நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறோமோ அதை கழிச்சுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ அப்படின்னும் போது மேபி சார் எனக்கு இந்த மாதிரி தெரியல சார் அப்படின்னா இன்னும் ஈஸியாக சொல்கிற பாருங்க. அதாவது இப்போ இந்த மெத்தட் எனக்கு கழிக்க டக்குன்னு வரல சார், டக்குன்னு போடணும் சார் அப்படின்னா இப்போ நமக்கு ஆன்சர் 2/7 வந்துச்சுல்ல. இப்போ கீழே இருக்கிற 7 மேலே இருக்கிற 2ல் கழிங்க.
7ல் 2க்குன்னா 5ன்னு வரும். அப்போ மேலே 5 வச்சுங்க, கீழே 7 வச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது எல்லாம் ஒன்று தான், இப்படியும் கழிக்கலாம் அப்படிங்க கழிக்கலாம். என்னது, கீழே என்ன நம்பர் இருக்கோ மேலே இருக்கிற நம்பரோட கழிச்சிடணும். கீழே 7 இருக்குது, மேலே 2 இருக்குது, கழிச்சா 5ன்னு வரும். கீழே அப்படியே வச்சுங்க 7, அப்போ 5/7, அவ்வளோதான் ஆன்சர். 5/7 ஆப்ஷன் டி தான் சரியானது. பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஆனால் என்ன, இந்த இடத்துல கிடைக்காமல் இருக்குன்னு கேட்டால் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா, குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க. சரிங்களா, புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க, 15வது கேள்வி. இது 2023 டெட் பேப்பர் 2 தான் கேட்டிருக்காங்க. 2100ஆம் ஆண்டு 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி 2100ல் 53 ஞாயிற்றுக்கிழமை வரணுமா? 2100 என்னன்னே நமக்கு தெரியாது. இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த வருஷம் லீப் இயரான்னு கண்டுபிடிக்கணுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டாக தான் ரொம்ப முக்கியம். அது லீப் இயரா சாதா வருஷமானு கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன வருஷம் கொடுக்குறாங்களோ அதில் 400ஆல் வகுத்துங்க. இப்போத்துக்கு இதை மட்டும் தெரிஞ்சுங்க, இதை பற்றி ரூல் நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். இது 4ல் பாதி 2, 21 பாதி ஆகாது. ஸோ இப்போ இந்த 4ஆல் இந்த 21 மேபி அடிபடுற மாதிரி வந்திருந்தா அது லீப் இயர். ஐ மீன் 2100 400ஆல் வகுக்கும் போது மீதியின்றி வகுப்படுதுன்னா அது லீப் இயர். மீதியின்றி வகுப்படுது, அதாவது அடிச்சிடணும், மொத்தமாக அடிக்குதுன்னா ஓகே. அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாவே அது லீப் இயர் இல்லை. சரியா, சாதா வருஷம். ஓகே, அப்போ இது சாதா வருஷம். புரிஞ்சிருச்சா? 400ல் அடிபட்டுடுச்சுன்னா அது லீப் இயர், அடிப்படலைன்னா சாதா வருஷம். அப்போது 2100ன்றது சாதா வருஷம் 365 நாள். 365 நாள் நம்ம எப்படி போட்டோம்? 7ஆல் இப்படி அடிக்கும் போது மொத்தம் 52 நாள், மீதி ஒரு நாள் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுக்கான அர்த்தம் என்னென்னா 52 திங்கக்கிழமை இருக்குது, 52 செவ்வாய்க்கிழமை இருக்குது, 7 கிழமை 52 வாட்டி இருக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த ஒரு நாள் மேபி இங்கே கொஷினில் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக முதல் நம்ம என்ன பண்ணணும்? நிகழ்தகவு கேலண்டரில் வந்து கிழமையில் நிகழ்தகவு வந்துட்டாவே கீழே 7 போட்டுக்கணும். மேலே வந்து கொஷினில் என்ன கண்டிஷன் கேட்டிருக்காங்களோ அதுக்கான வாய்ப்பு மேலே போட்டுக்கணும். அப்போது ஒரே ஒரு நாள்னும் போது அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 1/7, அதுதான் ஆன்சர். அப்போ 1/7 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மேபி இந்த கொஷினில் கிடைக்காமல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? கீழே இருக்கிற 7 மேலே இருக்கிற 1ஓட கழிச்சிடணும், 6ன்னு வரும். அப்போ மேலே 6 கீழே 7, அவ்வளோதாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்கல. சரிங்களா, ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு. ரைட்டு, அடுத்த கணக்கு. அடுத்தது எந்த கணக்கு பார்க்கணும்? இந்த கணக்கு பார்த்துடலாம். 10th புக்கில் இருக்குது. இதில் கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். என்னென்னா பாருங்கள், 2 கிழமை இருக்கும். அதாவது ஒரு சாதாரண வருஷத்தில் 53 ஞாயிற்றுக்கிழமை அல்லது 53 திங்கக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிகழ்தகவு கிழமையை பேஸ் பண்ணி சொல்லிட்டாவே கீழே 7 வச்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், ஒரு சாதாரண வருடம், அப்போ 365 நாள். இப்போ நம்ம இது 7ஆல் அடித்தா நமக்கு தெரியும் மொத்தம் 52 வந்துடும், மீதி ஒரு நாள் வரும். கரெக்டாக? இப்போ இந்த ஒரு நாள் அப்படின்றது என்னென்ன இருக்கலாம்? முதல்ல என்ன சொல்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே? ஒரே ஒரு நாள் அது ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம். சரி, அப்போ இதுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அல்லது திங்கக்கிழமையாக இருக்குமா? இருக்கும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டு தானேங்க? ஒன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும். சரி, அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை இருக்கலாம். இல்லை இன்னொன்று கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை இது வெள்ளிக்கிழமையாக இருக்குமானா அதுக்கு இருக்கும். ஒரே நாள் தான், மேபி அது திங்கக்கிழமையே இருக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கலாம். கரெக்ட் தாங்க? ஏன்னா எந்த வருஷம் கேட்குறாங்களே தெரியாது, அந்த வருஷத்தில் முதல் கிழமை என்னன்னு தெரியாது. கண்ணு மூடின்னு ஒரு சாதாரண வருஷம்னு சொல்லிட்டான். அப்போ நமக்கு வந்து 52 வாரங்கள் போயிடுது, 52 கிழமைகள் ஒவ்வொன்றும் போயிடுது. மீதி ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கும், திங்கக்கிழமையாக இருக்குமான்னா இருக்கும். அப்போ 2 வாய்ப்புமே இருக்குது. கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 வாய்ப்பு, மேலே 2ன்னு வச்சுங்க. அப்போ 2/7 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். தெளிவாக புரிஞ்சிடுச்சா? அடுத்தது இது 2017 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னென்னா, லீப் இயர் சொல்கிறேன், 2 தாங்க, 2 பேருக்கு தாங்க போட்டி. ஒன்று லீப் இயர், ஒன்று சாதா வருஷம், அவ்வளோதான், வேற யாரும் இங்கே இல்லை. சரிங்களா? அப்படின்னும் போது இங்கே என்னென்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க? நிகழ்தகவுன்னு சொல்லிட்டாவே நம்ம
கிழமையில நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டு கீழே 7 வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை 2 கிழமை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக லீப் இயர்னு சொல்லிட்டாங்க. லீப் இயர்னா மொத்தம் 366 நாள். இதை 7ஆல் அடிக்கும் போது 52 அடிபட்டுரும். 52 சனிக்கிழமை 52 செவ்வாய்க்கிழமைன்னு போயிடுது. மீதி நமக்கு 2 நாள் கிடைக்குது. ஸோ இந்த 2 நாள் அப்படின்றது 2 நாள் இருக்குது. இந்த 2 நாளில் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளிக்கிழமை பார்ப்போம், நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை பார்க்கலாம். ஓகே, 2 கிழமை மேபி ஒன்று வெள்ளிக்கிழமையாக வரணும் அல்லது சனிக்கிழமையாக வரணுன்றாங்க. நான் முதல் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறேன். அப்போ முதல் நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் 2வது நாள் சனிக்கிழமையாக இருக்கலாம். இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, முதல் நாள் வியாழக்கிழமையாக இருந்து 2வது நாள் வெள்ளிக்கிழமையாக வரலாம். இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நான் முதல் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் செக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இப்போ சனிக்கிழமைன்னா முதல் நாள் சனிக்கிழமையாக இருந்து 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். 2 நாள் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா முதல் நாள் இங்கேயே கொடுத்துட்டு பாருங்க, இங்கேயே திருப்பி போடணும். முதல் நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து 2வது நாள் சனிக்கிழமையாக இருக்கலாம். பட் அது நம்ம முதல் செக் பண்ணிட்டோம், முதல் போட்டுட்டே திருப்பி போடக்கூடாது. சரிங்களா, ஒரு முறை தான் பயன்படுத்தணும். சரிங்களா, அப்போ இங்கே பாருங்கள், இதான் வாய்ப்பே. கரெக்டா, ஒன்று முதல் நாள் வெள்ளிக்கிழமை 2வது நாள் சனிக்கிழமை, அப்படி இல்லை முதல் நாள் வியாழக்கிழமை 2வது நாள் வெள்ளிக்கிழமை. ஓகேவா, இது வெள்ளிக்கிழமைக்கான வாய்ப்பு. சனிக்கிழமைன்னு கேட்டாங்கன்னா முதல் நாள் சனிக்கிழமை 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம். இல்லை முதல் நாள் வெள்ளிக்கிழமை 2வது நாள் சனிக்கிழமையாக இருக்கலாம். அது நான் ஆல்ரெடி குறிப்பிச்சிட்டேன். அப்போ அது தேவையில்லை, 2 டைம்ஸ் வரக்கூடாது. சரியா, அப்போது மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்குது? இது ஒரு வாய்ப்பு, இது 2வது வாய்ப்பு, இது 3வது வாய்ப்பு, மொத்தம் 3 வாய்ப்புங்க. அப்போ 3/7 தான் ஆன்சர். சுருக்க முடியாது, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் ஹோம் ஒர்க்ஸ் 3 கொடுத்துருக்கேன், அதுக்கு போட்டுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.